ஹாய் குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 8 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங்கை வந்து பார்த்துட்ருக்கோம். நேற்று வந்து நம்மளுடைய சேனலில் 1 வீக்கோட டெஸ்ட்டு கொஷின்ஸை வந்து ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். யார் யாரெல்லாம் வந்து டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணலையோ அட்டன் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஓகே, இன்னியோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். இன்றைக்கி வந்து முதலமைச்சரினுடைய காலை உணவு திட்டத்தினுடைய விரிவாக்க திட்டம் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் வந்து தொடங்கி வைக்க போகிறாங்க. அதன் மூலமாக ஊரக பகுதியில் இருக்க அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருக்கிற தொடக்க பள்ளியில் இருக்க பள்ளி மாணவிகள் வந்து இதன் மூலமாக வந்து பயன்பெறுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களினுடைய 122வது பிறந்த நாள் வந்து இன்றைக்கி வந்து அனுசரிக்கிறாங்க. 1903 ஜூலை 15 விருதுநகர் மாவட்டத்தில் தான் வந்து காமராஜர் அவர்கள் வந்து பிறந்திருப்பார். இவர்கள் பிறந்த நாளை வந்து கல்வி வளர்ச்சி நாளாக வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம், சரிங்களா? இதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள். கால்நடைகளுக்கு 85% மானியங்களுடன் காப்பீடு திட்டம். அதாவது கால்நடைகளை வளர்க்குறவங்களுக்கு மாடுகளுக்கு வந்து காப்பீடு வந்து இன்சூரன்ஸ் வந்து செஞ்சுக்கணும். அதிலேயே வந்து 85% வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்லேருந்து அந்த மானிய தொகையும் வந்து கொடுத்துருவாங்க. அதன் மூலமாக அந்த மாடுகளுக்கு மாடு வளர்ப்போர் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இன்சூரன்ஸ் வந்து செஞ்சு வச்சுக்கலாம், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, இன்னியோட குறளை வந்து நம்ம வாசிக்கலாம். இந்த குறள் வந்து ஆள்வினை உடைமைன்ற அதிகாரத்துலேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? குறளை வந்து வாசிக்கலாம், சரிங்களா? அருமை உடைத்து என்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். இந்த குறளினுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செய்வதற்கு அருமையானது, ஈஸியாக செஞ்சிட முடியும்னு சொல்லிட்டு நம்ம சோர்வுறாமல் ஒரு செயலை வந்து செய்யணும். சோர்வுறாமல் செய்கிற அந்த முயற்சியே அந்த செயல் வந்து முடிந்த பிறகு அதற்கான பெருமையை வந்து நம்மளுக்கு தேடி தரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஒரு செயலை செய்யும் பொழுது சோர்வு இல்லாமல் நல்லா முயற்சியோடு வந்து செய்யணும். அந்த முயற்சி தான் உங்களுக்கு அந்த செயல் முடிந்த பிறகு பெருமையை வந்து பெற்று தரும் சொல்கிறாங்க. இந்த குறள் இன்னொரு தடவை வாசிக்கலாமா? அருமை உடைத்து என்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். போக்குவரத்து கழகங்களினுடைய இயக்குனராக ஆர் லில்லி ஐஏஎஸ் அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். பல்வேறு திட்டங்களால் முதன்மை மாநிலமான தமிழகம். அதாவது நம்மளுடைய தமிழகம் வந்து தமிழக அரசினுடைய பல்வேறு திட்டங்கள்னால முதன்மையான மாநிலமாக எல்லா மாநிலத்துக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்துன்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசினுடைய செய்திக்குறிப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன திட்டத்தை பற்றி வந்து சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இலவச பேருந்து பயணம் திட்டம். அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் 2023 செப்டம்பர் 15 தொடங்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். அடுத்ததாக 2022 செப்டம்பர் மாதம் 5 தொடங்கப்பட்ட புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாணவியர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தையும், அதன் மாதிரி தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வந்து வங்கி கணக்கில் செலுத்தும் திட்டத்தின் மூலம் நம்மளுடைய பல்வேறு திட்டங்களால் நம்மளுடைய தமிழ்நாடு வந்து எடுத்துக்காட்டாக வந்து விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். நேற்று வந்து மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்க இந்தூரில் ஒரே நாளில் 11 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு உலக சாதனைகளை படைக்கும் நிகழ்வு வந்து நடந்திருக்கும். அதை வந்து நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருப்பார், சரிங்களா? ஓகே, இந்த ஆண்டினுடைய 3வது கிராண்ட் சலாம் டென்னிஸ் போட்டியான விம்பிள்டன் டென்னிஸில் வந்து ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயினுடைய கார்லோஸ் அல்கராஸ்ன்றவர் வந்து சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காரு. இவருக்கு யாருக்கு ஆப்போசிட்டாக வந்து விளையாடி இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, செர்பியாவினுடைய ஜோவாக் நோகோவிச்சுக்கு ஆப்போசிட்டாக விளையாடி சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காரு. அதே மாதிரி மகளிர் இரட்டையர் பிரிவு, ஆடையர் இரட்டையர் பிரிவு யார் யார் வந்து வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். மகளிர் இரட்டையர் பிரிவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய டெய்லர் டவுன்சென்ட்டும் செக் குடியரசினுடைய கேத்ரினா சினியாகோவானுடைய கூட்டணி இவங்க வந்து வின் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக ஆடவர் இரட்டையர் பிரிவில் வந்து பின்லாந்தினுடைய ஹேரி ஹெலியோவராவும் பிரிட்டனுடைய ஹென்ரி பேட்டன் ஜோடியும் வந்து சாம்பியன் பட்டம் பெற்றிருக்கிறதா சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், கடைசி T20யில் வந்து இந்தியா வந்து சாம்பியன் யாருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே கூட நடந்த தொடரில் கடைசி T20 மேட்ச்சில் வந்து இந்தியா வந்து சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், நேபாளத்தில் ரீசெண்டாக நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்து நடந்து அந்த நாட்டினுடைய பிரதமர் பிரசண்டா வந்து தோல்வியுற்றதுனால புதிய பிரதமராக KP சர்மா ஒலி வந்து பதவியேற்க போகிறாரு. இவர் வந்து நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி ஐக்கிய மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டினுடைய கட்சியினுடைய தலைவராக வந்து இருக்கார். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்க நாட்டரம்பள்ளி அருகே கத்தரிமேடு என்ற பகுதியில் 10,000 ஆண்டுகளுக்கு முந்தைய கற்கால கற்கருவிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது கற்கால மனிதர்கள் வந்து விலங்குகளை வேட்டையாடுறதுக்காக பயன்படுத்திய கற்கால கருவிகள் வந்து இந்த நாட்டரம்பள்ளி அருகே கத்தரிமேடுன்ற பகுதியில் கிடைச்சிருக்கதா வந்து சொல்கிறாங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.